இந்த பதிவு எதுக்காகனா, ரீசெண்டாக ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி கைது பண்ணி அவர்களை விசாரிக்கும் போது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரொடியூசர் எனக்கு காசு தரணும், கடைசியில் போதைப்பொருள் கொடுத்தாரு, வாங்கி கன்சியூம் பண்ணதில் நான் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். கடைசியில் அது எங்கே கொண்டு போய் என்ன சேர்த்துதுன்னா, 4 லட்ச ரூபா கொடுத்து அவர்கிட்ட வாங்குற அளவு கொண்டு போய் சேர்த்துருச்சு. இதில் எந்த தவறும் நான் யாருக்கும் விற்கலாம் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் கிரவுண்ட் லெவலில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு குடி தொழிலாளியோ விவசாயியோ ஒருத்தட்ட வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சிங்களேன், வேலை முடிஞ்சு ஒரு சம்பளத்தோடு ஒரு கோட்டரை சேர்த்து கொடுத்து பழக்கப்படுத்தி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2-3 மணி நேரம் வேலை இருக்குன்னு வச்சிங்களேன், எனக்கு ஒரு 2 கோட்டர் மட்டும் கொடுங்க போதும் அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட மனநிலையை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. போதைப்பொருள் எந்த லெவலுக்கும் கொண்டு போய் சேர்க்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ ஓரளவுக்கு நம்ம ஸ்டேட் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது, பொருளாதார ரீதியாக ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால இதை பற்றி பெருசாக நம்ம ஆட்சி அதிகாரிகள் பெருசாக கண்டுக்கிறதில்ல. இது இப்படியே இருக்கும்னு நம்ம நிரந்தரமும் கிடையாதுன்னு வச்சிங்களேன். ஒரு ஸ்ரீலங்கா மாதிரியோ பாகிஸ்தான் மாதிரியோ வருதுன்னு வச்சிங்களேன், இந்த கன்சியூமிங் லெவல் அதிகமாகி இந்த போதைப்பொருள் காரணமாக என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் சொல்கிறேன், நல்லா இருக்கும்போதே நம்ம சரி பண்ணிக்காத பட்சத்தில் மோசமான நிலைக்கு போகும்போது அது சரி பண்ணவே முடியாத சூழலுக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அதனால் முதல்ல அரசாங்கங்கள் மதுபான கடையை நடத்துகிறத நிப்பாட்டணும். முதல்ல ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுங்க, டேக்ஸ் மூலிமா இன்கம்மை பெற்றுக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாடுகளை விதிங்க. அதுக்கப்புறமேலுக்கு மொத்தமாக அதை நிப்பாட்டிட்டிங்கன்னா, அரசாங்கம் மதுபான கடை நடத்துகிறனா நீங்கள் போதைப்பொருள் விற்கிறவங்க மீது நடவடிக்கைகள் வீரியமாக எடுக்கலாம். இதுலேயும் நீங்கள் கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாகும் போது அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு தொழிலில் ஃப்ரீனஸ் இருக்கிறதுனால தானே ஃப்ரீயாக உள்ளவாது. கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும்போது அவங்க செய்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கங்கள் இந்த இரண்டின் மீதும் சரியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ம ஸ்டேட் ரொம்ப மோசமான நிலைக்கு போகிறதுக்கான எப்படி சொல்கிறது, கால அவகாசம் ரொம்ப சீக்கிரம் இருக்குது. பார்த்துக்குங்க. நல்ல எண்ணங்களை வச்சு நல்ல சமுதாயம் உருவாக்குறதுக்கு வழிவகை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.